குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரை விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் ஒரு ப்ரிப்ரேஷன் விலாக், என்னென்ன செய்கிறேன், எப்படி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறேன். இது வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நோவோட ஒரு ஹேர் ட்ரையர், ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ எனக்கு வந்து ஹேர் ட்ரை பண்ணல அப்படின்னா ஹெட்டேக் வந்துடும். இந்த ஹேர் ட்ரையர் வந்து டெய்லியும் தவறாமல் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதனோட சிமிலரான லிங்க் வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோலேயே இருக்குது, அதையும் நான் டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஹேர் ட்ரையர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான ஹேர் ட்ரையர்ஸ் நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஹீட் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 நாசல்ஸ் வந்து வருது. நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அந்த ப்ளோ பண்ணுறதுக்கு உண்டான செட்டிங்ஸ்லாம் வருது. இந்த ஹேர் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு லைஃப் சேவர் மாதிரி. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து தலையில் நீர் கோர்த்துக்கும். அதனால் இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப மஸ்ட் பையான ப்ராடக்ட் இது. ஸோ இதையும் கண்டிப்பாக நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்கு வென்டிலேஷன் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஒர்க்ஸ், வாட்டர் குடிக்கிறது, இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஜாப் இருக்குது. இன்றைக்கி நம்ம விரதம் வேறு இருக்கணும். ஸோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் இருக்கார். ஸோ நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்காமல் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு செய்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ மோர் ஆஃப் அ ட்ரெடிஷன். ஃபாஸ்டிங் இருக்கிறது டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி பாடிக்கு. ஸோ அதுவும் மாதத்தில் ஒரு நாள் இருக்கிறது தப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக வாட்டர் பண்ணுறது பிளான்ஸ்க்கு அப்படின்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நவீன், டிஸ்னி பாரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட கோட். ஸோ இன்றைக்கி வந்து என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹூ ஆல்வேஸ் டாக் அபவுட் அ லேக் ஆஃப் மனி ஜென்ரலி டோன்ட் அக்குமுலேட் மச் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் கெல்லர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா என்ன, மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட மணின்னு மட்டும் இல்லை, எதுவுமே நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வந்து எனக்கே சொல்லிப்பேன், என் ஹஸ்பண்டுக்கும் சொல்லிப்பேன். ஸோ ஒரு விஷயத்த நம்ம இல்லைன்னு சொல்லும் போது அது நம்மக்கிட்ட இல்லாமே போயிடுமா. அதனால் எந்த விஷயத்தையும் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லி பழகணும் அப்படின்னு என்னோட இது. ஸோ இது முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கோட் முடிச்சுட்டு இன்றைக்கி விரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக 2 டம்ளர் பருப்பு எடுத்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு ப்ரையராகவே நம்ம வந்து ஊற வச்சிடலாம். மதியானம் தான் வடை சுட போகிறோம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம். ஆக்சுவலாக ஒரு குழம்பு மாதிரி செய்வாங்க, இதை வந்து பொரியல் மாதிரி செய்வாங்க. ஸோ எனக்கு வந்து 3 காயும் ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி நான் வந்து செஞ்சுடுவேன். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் புடலங்காய், பீக்கங்காய், பீன்ஸ் 3 எடுத்திருக்கேன். ஸோ இது 3யுமே நம்ம கட் பண்ணி குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே பீக்கங்காய் செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க பார்ட்டை வந்து நம்ம சீவி எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சீட்ஸையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காயை மட்டும் கட் பண்ணி நான் போட்டுருவேன். இப்போ 3 காயும் கட் பண்ணி அது எல்லாமே ஒரே பவுலில் போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றதுனால அப்படியே எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. டிஸ்னியோட ஹேர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் நீட்டாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாமி ரூமையும் அப்படியே ரெடி பண்ணிடலாம். சாமி ரூம் வேலை செய்யும் போது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதாக இருக்குன்னு பீஸ்ஃபுல்லாக. எனக்கு சாமி வேலைகள் செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரின்னு வச்சுக்குவேன். ஒரு மாதிரி எனக்கு காமாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குமா இல்லை எல்லாருக்கும் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியா? பூஜை பண்ணும்போது நல்லா இருக்கும்.
சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் களிக்கு நம்ம வந்து அரிசி எடுத்து நல்லா கழிஞ்சு அதை அப்படியே ரெடி பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து 1 டம்ளர் ரைஸ் பச்சரிசி நான் வந்து எடுக்கிறேன். அதுக்கு வந்து இந்த பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் நான் வந்து அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசியில் நிறைய டஸ்ட் இருக்குங்கிறதுனால ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அந்த ரைஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே களிக்கு வந்து வெல்லமும் கொஞ்சம் அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் அதுக்கு வந்து 1.5 டம்ளர் வெல்லம் வந்து நான் போடுறேன். அது வந்து கொஞ்சம் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஈக்குவலாக கூட எடுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் வெல்லம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த வெல்லத்தை தனியாக ஒரு பவுலில் 3 டம்ளர் தண்ணி விட்டு நான் காய்ச்சி எடுத்துடுறேன். டஸ்ட் இருக்கும் இல்லைங்களா வெல்லத்தில், அதனால் ரைஸ் 1 டம்ளர் அப்படிங்கிறதுனால 1.5 டம்ளர் வெல்லத்துக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். ஸோ வெல்லம் ஓரளவுக்கு காயறதுக்குள்ளே நம்மளுக்கு அரிசியும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப மாவு மாதிரி அரைக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த வெல்லம் காய்ச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையும் நல்லா நீட்டாக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச ரைஸை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது கட்டி கட்டி ஆகாத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு களி வெந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா அதை வேக விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம நெய் அந்த போட்டு திராட்சை முந்திரி எல்லாம் கலந்து அதில் போட்டுடலாம். எப்பவும் பண்ணுற மாதிரி இருக்கிற பக்கம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலர்னதுக்கப்புறம் அந்த திராட்சை முந்திரி எல்லாத்தையுமே போட்டிங்க அப்படின்னா களி வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் அப்படியே கூட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நம்ம பொரியல் செய்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடலப்பருப்பு நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுலேயே வந்து கருவேப்பில், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக ஒரு குழம்பு மாதிரியும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரைஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எதுவுமே வந்து நம்ம டேஸ்ட் பார்க்காம தான் செய்ய போகிறோம். அதனால் ஓரளவுக்கு ஒரு கணக்காக கொஞ்சமாக மட்டும் எடுத்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் அதையும் போட்டு நல்லா வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ காயில் வந்து உப்பு ஏறணுங்கிறதுக்காக. அவ்வளோதான், அது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் வேகிறதுக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ அதில் கொஞ்சமாக வாட்டர் விட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவரை பூண்டு தொளிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துருவோம். காய் வேகிற கேப்பில் நம்ம அப்படியே வடைக்கு வந்து வெங்காயத்தையும் அப்படியே நறுக்கிடலாம். இதுக்கு வந்து நான் அந்த சாப்பர் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வித்தின் செகண்ட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த காய் வந்து பொடி பண்ணி கொடுத்துரும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வேலையை வந்து ரொம்ப ஈஸியாகி கொடுத்துரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட சிமிலரான லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோலேயே டேக் பண்ணியிருக்கேன். இந்த உங்களுக்கு சைடில் வந்துகிட்டே இருக்கும். அதை டேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு மஸ்ட் பை ஆன ஒரு ப்ராடக்ட்டு. நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துரும். ஸோ இது வேணும்னா நீங்களும் பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பால் பாயாசம் செய்யணும் இல்லைங்களா, அதுக்காக பாலை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஸோ எதுவுமே ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே செய்யாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சு செய்யுங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு காயும் வெந்துடும். அதில் வந்து கொஞ்சமாக கோகோனட் வந்து கிரேட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ போட்டு அந்த மாதிரி இன்னும் ஒரு குழம்பு அப்படியே ரெடி பண்ணியாச்சு. எனக்காக இந்த பால் போட்டது மட்டும் கொஞ்சம் கழுவி கொடுத்துட்றியா? சரியா? சமைச்சு முடிச்சுட்டு நீ நைட்டு கூட எனக்கு க்ளீன் பண்ணி கொடு. இனி போக தேவை. எனக்கு வேண்டாம். ஐயோ, 2 மனுஷன் ஜீவன் சாப்பிடாம உட்காந்துருக்கு. ஏதாவது ஒரு ஃபீல் பண்றானா? சர்ப்ரைஸா பண்ணிட்டோம். இங்க ஆர்டிஸ்ட் லீவ் போட்டு
பண்ணி கொடுக்குறிய, தேங்க்யூ. பாயசத்துக்கு கொஞ்சம் பால் பொங்கிடுச்சு, அதனால் அதையும் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதை ரெடி பண்ணி முடிச்சது. வடைக்கு வந்து ஒரு 3 வரமிளகா, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு கை மட்டும் பருப்பு. இதை மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லா மாவோட மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கை பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா பருப்பையும் போட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் அரைச்சிட்டு உப்பு சேர்த்துருங்க. இதில் வந்து தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை, ஏன்னா வெங்காயத்திலிருந்து தண்ணி நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் மாவு உங்களுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த தனியாக எடுத்து வச்ச பருப்பையும் இதோடு ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கருகாப்பில், கொத்தமல்லி அது வந்து கொஞ்சமாக நம்ம அதுலேயே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி. ஸோ இது வந்து ஒரு 4 பல் பூண்டுக்கு அதுக்கு ஈக்குவலான இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வெங்காயத்துலேருந்து உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், அதுவே நம்மளுக்கு போதும். ஸோ நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து சாரீ தான் நம்ம கட்டி ரெடியாக போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி நோன்பு, அதுக்கப்புறம் விரதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹோம்லேயே ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ போட்டு நல்லா ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. மார்னிங்லேருந்து ஒரே ஒர்க்கு, விரதம் இருந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுறலாம். ஸோ வடை இப்போ நம்ம சுட்டுருவோம். அதுக்கு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடையை போடுங்க. நல்லா வட்டமாக தட்டி, ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் சன்னமாக போடுங்க, இல்லைனா உள்ளே அதிகமாக வேகாது. ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது தனியாக பிரிஞ்சு வராது. போட்ட உடனே திருப்பாதீங்க, ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து அதை நல்லா திருப்பி போடுங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக வராமல் வடை வரும். ஸோ வடையும் சுட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு கீழே போகலாம். கிருஷ்ணி மம்மி அங்கே உட்காந்துருக்கேன், என்னன்னு கேட்போம். பாஸ் ஏன்னாச்சு? இப்போ விரதத்தை முடிச்சிடலாம். அப்புறம் என்னென்ன செஞ்சுருக்கேன்? ஸ்பெஷல் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. நிறையாலாம் ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. களி தான் கிண்டி இருக்கேன். ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன்டா. ஒன்றும் எல்லாம் சொல்லுவாங்களே குக்கரில் வைக்கக்கூடாதுன்னு. செம்ம டயர்டு, அதுவும் இல்லாமல் என்னால் ரொம்ப நிறையா செய்ய முடியாது, அதனால் ஈஸியாக இதில் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த களி 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 களியா? களி மாதிரியே இருக்கா என்ன எனக்கே தெரியல. அதான் அந்த 3 காய் பொரியல் கூட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 3 காய் கூட்டு, 3 காய் கூட்டு. ஐயா இதெல்லாம் மாட்டிச்சு. ஸ்பெஷலா? தயிரா? ஸ்பெஷல் பாயாசம். ஸ்பெஷல் பாயாசம் அது கலந்தா பாயாசம் வந்துடும். இரு செட்டப். ஐயோ கொஞ்சம் கெட்டியாகி போச்சு பாயாசம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பால் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகி போச்சு. பால் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கணும் மாட்டிருக்குதுரா. நவீன பார்த்தியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட்டா தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. நல்லா இருக்கு. பருப்பு வடை. பருப்பு வடையா? போதுமா? வந்துருமா? மண்டை வலிக்குதுரா. சீக்கிரம் படையில போடு. ஸோ ஆல் ப்ரிப்ரேஷன்ஸ் டன். இப்போ நம்ம போயிட்டு பூஜைக்கு ரெடி பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. ஸோ எல்லா சாமிக்கும் பூ போட்டுருவோம். பூ போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட போயிடலாம். ஸோ இந்த ட்ரெடிஷன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடில் வந்து ஹஸ்பண்ட்காக இருக்கிற ஒரு விரதம். ஸோ இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஒய்ஃப்காகவும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். என் வீட்டில் அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சால் நீங்களும் விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃப்காக. ஸோ அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம செஞ்ச படையல் எல்லாத்தையுமே சாமிக்கு வந்து படைச்சிடலாம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே. வாலிபங்களோடும் வயதாக கூடும்
ஆனாலும் ஸோ இன்னைக்கு எங்கள் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விரதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் வைபாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொல்ல அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே